உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு அனுமானம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றும் இணைந்திருப்பதிலே மகிழ்ச்சி. அனுமான நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே நாடு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுத் தேர்தல் காலப்பகுதியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்கள் வேட்பாளர்கள் சார்ந்த விடயங்களை அவர்களை அழைத்து வந்து அவர்கள் சார்ந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார் முன்னாள் வடமாகாண சபையினுடைய அமைச்சரும் இன்றைய தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவரும் சூழலியலாளருமாக இருக்கக்கூடிய திருவாளர் ஐங்கரநேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இம்முறை மக்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த பொது தேர்தல் தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பசுமை இயக்கத்தின் சார்பில் சுயேட்சை குழுவாக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர்களில் நானும் ஒருவன். 19 கட்சிகளும் 14 சுயேட்சை குழுக்களுமாக 330 வேட்பாளர்கள் 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக போட்டியிடுகின்றனர். கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது வாக்காளர்களிடையே ஒரு தெளிவற்ற மனப்பாங்கு தேர்தல் தொடர்பாக நிலவுகின்றது. இதற்கு காரணம் என்கின்றது, நாங்கள் கடந்த காலங்களில் ஏக பிரதிநிதிகளாக யுத்தத்தின் முன்னரும் அல்லது யுத்தத்தின் பின்னருமாக தெரிவு செய்து அனுப்பிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக மக்களிடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கணிப்புகள், புதிதாக தோன்றி இந்த முறை ஆட்சி பீடம் ஏறியிருக்கக்கூடிய ராஜபக்ஷக்களினுடைய அரசாங்கம், யுத்தத்தை முன்னெடுத்த காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்தவர்கள், மிக கொடூரமான அந்த யுத்தத்தை முன்னெடுத்தவர்கள் மீளவும் இப்பொழுது ஆட்சியில் அமர்ந்து கொண்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு தேர்தல் ஒன்று நடக்க இருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் இந்த தேர்தல் தொடர்பாக மக்களிடையே பலத்த கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒன்றாக இருந்து தேர்தலை எதிர்கொண்டவர்கள் அதற்கு பின்னர் பல்வேறு வகையான பிளவுகளை சந்தித்து வெவ்வேறு கட்சிகளாக அணிகளாக பிளவுபட்ட நிலையில் தேர்தல்களை எதிர்கொள்வதும் மக்களிடையே ஒரு விதமான சலிப்புத்தன்மையை கூட தோற்றுவித்திருக்கின்ற கூட தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பிளவுகள் அரசியல் நீரோட்டத்தை தெளிவாக கவனித்து பார்ப்பவர்களை பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாத ஒன்று என்கின்றது விளங்கியிருக்கும். எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய ஆயுத அலகு முள்ளிவாய்க்காலில் முறியடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் வெளி அல்லது ஒரு தலைமைத்துவ வெளியில் ஒரு பலூன் அல்லது ஒரு வெற்றிடத்துக்குள் காற்று எவ்வாறு குபு என புகுமோ அதே போன்று இந்த தலைமைத்துவ வெற்றிடத்துக்குள்ளும் தன்னைத்தானே தலைவர்களாக முன்னிறுத்திக் கொள்வதற்கு பலர் பகீரதன பிரியத்தனம் செய்கின்றார்கள். இவைகள் எல்லாமே சேர்ந்துதான் குழப்பத்திற்கான காரணம். ஆனால் இந்த குழப்பத்தின் பின்னர் நிச்சயமாக தெளிவு ஒன்று பிறக்கும் என்கின்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த தெளிவு ஒன்று பிறக்கும் என்ற உங்களுடைய நம்பிக்கை எதன் அடிப்படையிலானது? அரசாங்க கட்சிகளையும், அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், அல்லது அதில் இருந்து பிரிந்திருக்கக்கூடிய மொட்டு கட்சியாக இருக்கலாம், அங்கேயும் கூட தமிழ் வேட்பாளர்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பேசுகின்றார்கள். பல வேட்பாளர்கள். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதமராக ஒரு செய்தி அண்மையில் சொல்லி இருக்கின்றார், எந்த ஒரு மாகாணத்தையும் எவரும் தனித்து உரிமை கோர முடியாது, எனது மாகாணம் என்று சொல்ல முடியாது என்று சொல்லி, இதற்கு யாரும் அந்த தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற அரசாங்க கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பதிலளிப்பதாக இல்லை. ஆகவே மக்களுக்கு அடையாளம் தெரியும். என்னதான் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் தோற்கடிக்கப்பட்டாலும் கூட தமிழ் தேசியம் என்கின்ற உணர்வு எங்களுடைய இரத்தத்துடன் கலந்துவிட்ட ஒன்று. ஆகவே அதில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஆனால் அந்த தமிழ் தேசியம் எங்களுடைய இரத்தத்தில் கலந்துவிட்டு ஒன்று என்கின்றதன் அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் பலரும் ஆதரித்திருந்தார்கள். ஆனால் இன்று வெளிப்படையாகவே அவர்கள் ஆரம்ப காலத்தில் புலி ஆதரவு நீக்கத்தை செய்திருந்தார்கள். இப்பொழுது தமிழ் தேசிய நீக்கத்தையும் கூட மிக திட்டமிட்ட முறையில் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே மக்களுக்கு அதனுடைய தன்மைகள் புலப்படும். திருவாளர் சுமந்திரன் அவர்கள் தேசிய விடுதலை போராட்டத்தின் ஆயுத போராட்டத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருந்தார். அது அவரது தனிப்பட்ட கருத்து என்று பலர் வியாக்கியானம் கொடுத்தாலும் கூட அவர் கூட்டமைப்பினுடைய பேச்சாளராக அறியப்பட்ட ஒருவர்
அவ்வாறு சொல்லப்படுகின்ற பொழுது அது கூட்டமைப்பின் கருத்து நிலையாகவே கருத தோன்றும். அண்மையில் திருவாளர் ஸ்ரீதரன் அவர்கள் தேசத்தின் குரல் விடுதலை புலிகளினுடைய அரசியல் ஆலோசகர் மதியுரைஞர் அண்டன் பாலசிங்கம் அவர்களுடன் அவருக்கு நிகராக ஒப்பிட்டு சுமந்திரன் அவர்களை பேசியிருந்தார். இதெல்லாம் ஒரு பிழையான போக்குகள். இந்த பிழையான போக்குகள் என்று நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொல்லி சொன்னால், 95ஆம் ஆண்டு நாங்கள் யாழ்ப்பாண இடப்பெயர்வுக்கு பின்னர் பிறந்தவர்கள் பெரும் போரை ஒரு பொழுதும் குடாநாட்டுக்குள் சந்திக்கவில்லை. யுத்தம் முடிந்த பிறகு பிறந்தவர்களுக்கு கூட இப்பொழுது வயது 11 இருக்கும். 95க்கு பிறகு பிறந்தவர்கள் வாக்களிக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு இந்த சுமந்திரன் அவர்களை அண்டன் பாலசிங்கம் அவர்களுடன் ஒப்பிட்டு பேசுகின்ற பேச்சானது பிழையான ஒரு கருத்து நிலையை தோற்றுவிக்கும். அவர்கள் யானை பார்த்த கதையாக சுமந்திரன் கண்முன்னால் வாழ்கின்றவர். ஆகவே சுமந்திரனை பார்த்தே ஒரு விடுதலை புலிகளினுடைய இயக்கத்தை, தேசிய விடுதலை போராட்டத்தை மதிப்பிடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுத்தப்படும். ஆகவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஒப்பீட்டின் பின்னணி குறித்தும் இதில் உள்ள அபாயங்கள் குறித்தும் சமூகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, இன்றைய தலைமுறையாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, இந்த குழப்பங்களுக்கு இடையே சரியானதை எடைபோடுகின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த தேர்தலில் நிச்சயமாக அதற்கான எதிர்வினை ஒன்றை மக்கள் ஆற்றுவார்கள். அவ்வாறு ஆற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு கட்சிகளிலும் கூட, அதாவது தேசிய கட்சிகளையும் அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கக்கூடிய கட்சிகளையும் தவிர்த்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய சில கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகளினுடைய தலைமைகளில் தவறுகள் இருக்கப்படுகின்ற பட்சத்திலும் கூட ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல வேட்பாளர்களை மக்கள் அடையாளம் கண்டு அவர்களை வெற்றி பெற வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கட்சிகளையும் கடந்து இந்த வேட்பாளர்கள் பிறகு ஓரணியாக செயற்படுவது காலத்தின் கட்டாயமாக இருக்கும். அதை விடுத்து நாங்கள் இன்ன கட்சியைத்தான் ஆதரிக்க வேண்டும், நாங்கள் ஒரு தும்புத்தடியை அல்லது விளக்குமாற வைத்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் கருதுகின்ற அந்த மனோபாவம் எல்லாம் இந்த முறை அடியுண்டு போகும் என்கிறது என்னுடைய கணிப்பு. குறிப்பாக கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றியும் அடைந்து பதவி ரீதியாக வாழ்ந்திருக்கின்றீர்கள். ஆனால் இம்முறை நீங்கள் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்கின்ற அடிப்படையிலே சுயேட்சையாக நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டிய தேவை என்ன? வடக்கு மாகாண சபையில் நான் அமைச்சராக இருந்த பொழுது எதிர்கொண்ட நெருக்கடிகள் நீங்கள் யாவருமே அறிந்திருப்பார்கள். ஊடகம் என்கின்ற முறையில் குறிப்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஐங்கரநேசன் அவர்கள் எந்த விதமான ஊழலிலும் மோசடியிலும் அப்பொழுதும் ஈடுபட்டதில்லை, இனிமேலும் ஈடுபட போறதில்லை. ஆனால் அரசியல் ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட உட்கட்சி பூசல்கள், முதலமைச்சராக இருந்த கௌரவ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு எதிராக அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அவரை அரசியலில் பலவீனப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் அவரை தாக்குவதற்கு பதிலாக என்னை தாக்குகின்ற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே அதன் பின்னணியில் இருந்தவர்களை நாடறியும். ஆகவே அதுக்கு பின்னாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இருந்தது. ஆகவே அந்த கூட்டமைப்பு என்கின்றது தனிப்பட்ட ஒரு ஐங்கரநேசனையோ அல்லது தனிப்பட்ட முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் அவர்களையோ பாதிப்படைய செய்கின்றதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவ்வாறான ஒரு சில நடவடிக்கைகளின் மூலம் ஒட்டுமொத்த மாகாண சபையும் பாதிக்கப்பட்டு அந்த மாகாண சபையினூடாக முன்னெடுக்கப்பட வேண்டிய மக்கள் நல திட்டங்களும் பாதிக்கப்பட்டது. ஆகவே அந்த வகையில் மாகாண சபையினுடைய பின்னடைவுக்கான காரணம் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏகபோகமாக இருந்த காலம் ஒன்று இருந்தது மாகாண சபை உருவாகுவதற்கு முன்னால். ஆனால் வடக்கு மாகாண சபை தோற்றம் பெற்றதற்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு ஈகோ நிலை, மாகாண அமைச்சர்கள் பெரிதா, மாகாண சபை உறுப்பினர்கள் பெரிதா, தாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரிதா என்கிற ஒரு நிலை வந்தது. ஏனென்றால் பல இடங்களில் விழாக்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் பெயரை பின்னால் போட்டால், அதாவது மாகாண அமைச்சரோ அல்லது மாகாண சபை உறுப்பினருக்கு பின்னால் அவர்களை ஒரு சாதாரண விருந்தினராக இடம்பெறுமாறு போட்டால் அவர்கள் அதை அனுமதிப்பதில்லை, வரவும் மாட்டார்கள். பகிரங்கமாகவே சொல்லுவார்கள், அது நாங்கள் தான் மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சர்களிலும் பார்க்க பெரிது என்று சொல்லி. ஆகவே அந்த ஒத்துழையாமை என்று ஆரம்பத்திலே உருவாகிவிட்டது. காரணம், மாகாண சபையை சார்ந்த உறுப்பினர்கள் கிராம மட்டங்கள் இறங்கி பணியாற்றுகின்ற பொழுது எங்கே தங்களுடைய வாக்கு வங்கிகளை இவர்கள் பறித்து விடுவார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அஞ்சத் தொடங்கி இருந்தார்கள். ஆகவே இவை போன்ற இடைவெளிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைத்து மாகாண சபையுடன் சேர்ந்து மக்கள் நலனை முன்னெடுப்பதற்கு பதிலாக இந்த இவர்களுக்கிடையே தோன்றின ஒரு பிளவும் மாகாண சபையினுடைய வீழ்ச்சிக்கும்
அதாவது மாகாண சபையினுடைய ஒரு வினைத்திறனற்ற செயல் கொண்ட தன்மைக்கும் காரணமாக இருந்தது. ஆகவே அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து பயணிக்கின்றது இல்லை என்கின்ற முடிவை நான் திடமாக முன்னெடுத்திருந்திருப்பேன். சில வேளை ஐங்கரநேசன் குற்றம் செய்திருப்பவராக எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு பிழைகள் விட்டிருந்தாலும் கூட ஐங்கரநேசனை தனிப்பட்ட முறையில் மாகாண சபையில் இருந்து அகற்றி இருந்திருக்கலாம், அல்லது தனிப்பட்ட முறையில் அதற்கான விசாரணையை மாகாண சபைக்கு வர முதலிலேயே விசாரணைகளை கட்சிக்குள் முன்னெடுத்திருந்திருக்கலாம். எந்த விதமான முகாந்தரமும் இல்லாமல் அவர்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நாங்கள் பதவிகளை ராஜினாமா செய்கின்றோம், மாகாண சபையில் அறிவித்திருக்கின்றோம். அறிவித்த அன்றே திருவாளர் ஸ்ரீதரன் அவர்கள் என்னுடன் தொலைபேசியில் பேசினார். நீங்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டாம், மக்கள் நலப் பணிகள் பாதிக்கப்படும், நீங்கள் அமைச்சராக தொடரலாம், ஆனால் நீங்கள் எங்களுடன் அணி சேருங்கள், முதலமைச்சர் அவர்களை நாங்கள் பதவி விலகப் போகின்றோம், நீங்களும் அதில் பங்கு பெற்றுங்கள் என்று கேட்டிருந்தார். நண்பர் சத்தியலிங்கம் அவர்கள் தொலைபேசியூடாக அமைச்சு பதவியை விலக வேண்டாம், தொடரலாம் என்று சொல்லி இருந்தார். சுமந்திரன் அவர்கள் சொன்னதாக திருவாளர் வித்யாதரன் என்னுடைய நண்பர், அவரும் இதே கருத்தை என்னிடம் தெரியப்படுத்தி இருந்தார். அவர்களுடன் இணைந்தால் ஐங்கரநேசன் குற்றவாளி, அவர்களுக்கு வெளியில் நான் என்றால் குற்றவாளி என்கின்ற இந்த தத்துவத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவற்றையெல்லாம் ஏன் நீங்கள் அப்போது வெளிப்படுத்தவில்லை? நிச்சயமாக இந்த கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொல்லி சொன்னால், ஊடகங்களை பொறுத்தவரையில் கட்சிகளுக்கான ஊடகங்கள் இருக்கின்றன, கட்சிகளுக்கான பத்திரிகைகள் இருந்திருக்கின்றன. அவற்றில் செய்திகள் வருகின்ற பொழுது மக்கள் எது சரி எது பிள்ளை என்கிறதையும் அதில் இருக்கக்கூடிய கட்சி சார்புகளையும் பிரித்து அறிந்து கொள்வார்கள். ஆனால் இங்கே துரதிர்ஷ்டவசமாக தமிழ் ஊடக பரப்பில் ஊடக முதலாளிகள் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே செய்திகள் திரிக்கப்படுகின்றன, அல்லது அவர்களுக்கு ஏற்றது மாதிரி செய்திகள் மறைக்கப்படுகின்றன. மாகாண சபையில் எங்களுடைய விசாரணை குழு அறிக்கை வந்த பொழுது எந்த விதமான கணக்காய்வும் மேற்கொள்ளப்படவில்லை. கணக்காய்வுகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் அந்த நீதி விசாரணை குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் என் மீதான குற்றச்சாட்டுகளினுடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் தனித்தனியாக விசாரித்து இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை, இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் இல்லை, இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து இவரை விடுவிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னவர்கள் கடைசியில் தீர்ப்பெழுதுகின்ற பொழுது என்னையும் குருவலராஜா அவர்களையும் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி பணித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த இடத்தில் எந்த ஒரு ஊடகமும் கேள்வி எழுப்பவில்லை. குற்றச்சாட்டுகள் இல்லை 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 என்று சொல்லிவிட்டு நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி எவ்வாறு நீங்கள் பதவி விலக செய்யலாம் என்று. ஆனால் அந்த இடத்தில் பதவி விலகுதான் செய்தியாக வந்தது. இதன் பின்னர் ஒரு கணக்காய்வு இடம்பெற்றது. நாங்கள் அதனை முதலமைச்சரிடம் வலியுறுத்தி இருந்தோம். மாகாண சபையிலும் அது முதலமைச்சர் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் பிரதம செயலாளர் திருவாளர் பத்திநாதன் அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். இந்த கணக்கு நிச்சயமாக அமைச்சர்கள் யாரும் பணத்தை செலவு செய்வதில்லை. அமைச்சுக்கு திணைக்களங்களும் அமைச்சு செயலகமும் இருக்கின்றன. ஆகவே அமைச்சின் செயலாளரோடாகத்தான் இவற்றிற்கான செலவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஆகவே அதிகாரிகளினூடாக இந்த கணக்கு வழக்குகளை ஆராயுங்கள் என்று சொல்லி ஒரு அறிக்கை செய்யப்பட்டிருந்தது. அந்த அறிக்கை மறைக்கப்பட்டு விட்டது அல்லது மறக்கப்பட்டு விட்டது. மாகாண சபை கலைவதற்கு முன்னதாகவே பிரதம செயலாளர் பத்திநாதன் அவர்களுடைய தலைமையின் கீழ் டிசிஎஸ் பினான்ஸ், அதாவது நிதிக்குரிய பிரதி பிரதம செயலாளர், கணக்காய்வு திணைக்களம், இன்னும் பிறரை உள்ளடக்கிய அந்த குழு சகலவிதமான ஆய்வுகளையும் மேற்கொண்டு 4 அமைச்சர்களிலும் எந்த விதமான மோசடிகளும் இல்லை என்கின்றதை தீர்ப்பாக கொடுத்திருந்தது. ஆனால் அந்த அறிக்கை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எங்களுக்கும் தெரிய வரவில்லை, மாகாண சபையிலும் சமர்ப்பிக்கப்படவில்லை. நான் இதனை அறிந்து பிரதம செயலாளரிடம் கேட்ட பொழுது அவர் அதனை தருவதற்கு ஆரம்பத்தில் மறுத்திருந்தார். ஆனால் பின்னர் நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கூடாக நான் அதற்கான விண்ணப்பித்து அதனை நான் பெற்று படித்திருந்தேன். அது நிச்சயமாக ஊடகங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்களுக்கு பரபரப்பு செய்துதான் தேவையே தவிர குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்ட அந்த அறிக்கை அவர்களுக்கு பெரிதாகப்படவில்லை. ஆனால் நான் இந்த அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் அவர்களிடம் கேட்டிருந்தேன், எதற்காக நீங்கள் இந்த அறிக்கையை மாகாண சபைக்கு சமர்ப்பிக்கவில்லை என்று. ஆனால் அவர் அதனை ஒரு மேலிழந்த வாரியாக பதிலை சொல்லி தவிர்த்து விட்டார். அப்படியா ஐங்கரநேசன், எனக்கு இது தெரியாதே அப்படி என்று சொல்லி. இல்லை சார், உங்களுடைய அமைச்சினுடைய உங்களுடைய முதலமைச்சர் செயலகத்தில் உங்களுடைய அலுவலகத்தில் கையெழுத்து விடப்பட்டு அந்த அறிக்கை பெறப்பட்டிருக்கிறது என்று, அது செயலாளர் சிலவிலை தவறவிடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அந்த பதிலை சொல்லியிருந்தார். அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சொன்னால், இது முற்றுமுழுதாக வடக்கு மாகாண சபையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம், மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விவகாரம். மாகாண சபையில் அதனை சமர்ப்பித்து இந்த பிரச்சனைக்கு
முற்றுப்புள்ளி அவர் வைத்திருக்க வேண்டும். அதில் அவர் தவறளித்திருப்பதாகவே நான் வந்து கருதுகிறேன். அதற்கு பல காரணங்களும் இருக்கக்கூடும். குறிப்பாக இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடமாகாண சபையினுடைய காலத்தை பொறுத்தவரையிலே முதலமைச்சர்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது ஐங்கரநேசன் அவர்களும், ஐங்கரநேசனுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது முதலமைச்சர் அவர்களும் ஒரு வகையிலே நாங்கள் சொல்ல போனால் முண்டு கொடுத்தார்கள் என்று சொல்ற அளவுக்கு ஒரு கருத்தியல் இருந்தது. ஆனால் அப்படியானால் நீங்கள் இந்த நேரத்திலே விக்னேஸ்வரனுடன் இருக்க வேண்டும் இல்லையா? ஏன் உங்களுடைய புரிவு தனிமையாக இருக்கிறது? பதில் சொல்லத்தான் வேண்டும். விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடன் இணைந்து பயணிப்பதாக எங்களுக்கு ஆரம்பத்தில் சில விருப்பங்கள் இருந்தன. ஆனால் அந்த இணைந்து பயணிக்கிறது என்கிறது ஒரு கூட்டுத்தான். அந்த கூட்டு முன்னணி என்கிறது எப்படி அமைய வேண்டும் என்கிறது தொடர்பாக எனக்கு சில தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த கூட்டில் திருவாளர் கஜேந்திரகுமார் அவர்களினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இடம்பெற வேண்டும் என்கிறதை நான் விரும்பியிருந்தேன். பல தடவைகள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடன் இது தொடர்பாக உரையாடி இருக்கின்றேன். மக்கள் முன்னணியினருடன் கூட நான் இதை பற்றி பேசியிருந்திருக்கிறேன். அவர்களும் விருப்பத்தை தெரிவித்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் அந்த விருப்பத்தை எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார். ஓரளவுக்கு இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்ற சமயத்தில் முதலமைச்சர் அவர்களினால் அந்த பேச்சை தொடர வேண்டாம் என்று எனக்கு வந்து பணிக்கப்பட்டது. இதற்கான அடிப்படை காரணமாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை இந்த கூட்டில் அவர் இணைத்துக் கொண்டது ஒரு காரணமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் விக்னேஸ்வரன் ஐயா அவரிடம் கேட்டேன், சுரேஷ் பிரேமச்சந்திரனை விட கஜேந்திரகுமார் அவர்கள் கொள்கை ரீதியான பொறுமதி, மக்களிடம் ஒரு கணிப்பு இருக்கின்றது, நீங்கள் அவரை இணைத்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் அதுக்கு சம்மதிக்கவில்லை. இல்லை, சுரேஷ் பிரேமச்சந்திரனும் என்னுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும், மற்றவர்களும் பயணிக்கலாம் என்று. அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐங்கரநேசன் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ளுகின்ற பொழுது கூட்டமைப்பினர் எங்களை தரக்குறைவாக எல்லாம் கடுமையாக விமர்சிப்பார்கள். மேடைகளில் அவ்வாறு விமர்சிக்கின்ற பொழுது என்னால் அதற்கு பதில் சொல்ல முடியாது. ஐங்கரநேசன் உங்களாலும் அவ்வாறு இறங்கி பதில் சொல்ல முடியாது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு பதிலை சொல்லக்கூடியவராக இருப்பார். ஆகவே நான் அவரை சேர்த்துக் கொள்ளுகிறேன் என்ற ஒரு விளக்கத்தை வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இந்த இடத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவருடைய கட்சியில் இணைகின்றதினால்தான் ஐங்கரநேசன் அங்கிருந்து வெளியேறியது என்கிறது அல்ல. நான் அவரிடம் கேட்டது, இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் பிழை என்று சொல்லி விமர்சிப்பதற்கான காரணம், தமிழரசு கட்சி அங்கு ஒரு பெரிய அண்டர் மனோபாவத்துடன் நடந்து கொள்கின்றது. ஆகவே அது மாதிரியான ஒரு தவறு நாங்கள் மாற்று அணி அல்லது மாற்று கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற கட்சியில் இருப்பதற்கு முடியாது. ஆகவே சகல கட்சிகளுக்கும் சம பங்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தேன். இந்த சம பங்கு என்கின்றது தேர்தல் உரிமைக்கானது அல்ல, வேட்பாளர்களுக்கானது அல்ல. அதையும் மீறி முடிவெடுக்கக்கூடிய அந்த சபையில் எல்லா கட்சிகளுக்கும் சம பங்கு இருக்க வேண்டும் என்கிறதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்கு 50% தனது கட்சிக்கு வேண்டும் என்றும், எத்தனை கட்சிகள் இணைந்தாலும் மீதி 50% பிரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் சொன்னார். ஆகவே அந்த இடத்தில் மீண்டும் தமிழரசு கட்சி எவ்வாறு கூட்டமைப்பில் நடந்து கொள்ளுமோ அதே மாதிரியான ஒரு மனநிலையைத்தான் சார் உங்களுடைய கட்சியும் இங்கே இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னேன். தேர்தல் ஆசன பங்கீடுகளிலும் சொன்னேன், எங்களுக்கு எல்லா இடமும் வேட்பாளர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு உத்தியோகபூர்வமான எங்களுடைய ஒப்பந்தத்தில் கட்சிகளுக்கு சம பங்கீடுகள் இருந்தாலும் மற்ற கட்சிகளில் அல்லது எங்களுடைய கட்சிகளில் இருக்கக்கூடிய ஆசனங்களில் உங்களுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்காது. ஆனால் ஆரம்பத்திலேயே ஒப்பந்தம் சரியான புரிந்துணர்வுடன் சம வாய்ப்புகள் கருதி அதாவது ஜனநாயக ரீதியான முறைப்படி முடிவெடுக்கக்கூடிய நிலையில் எல்லாமே பகிரப்பட வேண்டும் என்கிறதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் இணைந்திருந்து முரண்பாடுகளை சம்பாதிப்பதை விட எங்களால் தனியாக பயணிக்க முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு வந்தது. இதனாலேயே நாங்கள் தனியாக பயணிக்க முடியும் என்கின்ற நிலைப்பாடு என்ற அடிப்படையில் இந்த தனிமை உங்களை நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமையை தந்திருக்கின்றதா? நிச்சயமாக. ஒரு தேர்தல் என்கின்றது ஏதோ தேர்தலில் வென்றுவிட வேண்டும் என்கின்றதற்காக மாத்திரம் கூட்டு சேருவதாக இருக்க முடியாது என்கிறது எங்களுடைய கொள்கை. நாங்கள் ஒரு தொலைதூர பயணத்தை நோக்கி, தொலைதூர இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே தேசியம் என்கின்றது வெறும் ஒரு தட்டையான சொல்லாடலாக, ஒரு அரசியல் பதமாக மாத்திரம்தான் கருதப்பட்டு வருகின்றது. ஆனால் உண்மையிலே தேசியம் அவ்வாறு அல்ல. இந்த தேசியம் என்கிறது எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உள்ளடக்கிய ஒரு உயிரோட்டமான சொல். நாங்கள் தாயகம் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய சூழல் தான். ஆகவே தேசியத்தினுடைய பிரிக்கப்பட முடியாத, பிரிக்கப்படக்கூடாத, மிகவும் இன்றியமையாத ஒரு கூறாக என்விரான்மெண்டலிசம், சூழலியம் என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. அது ஒரு தத்துவம், அது ஒரு பாடம் அல்ல. சூழலியல் வெறுமனே ஒரு பாடம் அல்ல.
ஆகவே அந்த தத்துவம் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே இன்றைக்கு இல்லை. அதுவும் கொரோனா 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை பறித்து 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை நோய் தொற்றுதலை ஏற்படுத்தி எங்கள் எல்லோருக்கும் ஒரு வலிய செய்தியை சொல்லி இருக்கின்றது. அதாவது இயற்கையை நீ அழித்தால் இயற்கையால் நீ அழிவாய் என்று சொல்லியது எச்சரித்திருக்கின்றது. இந்த கொரோனாவுக்கு பின்னரான உலக ஒழுங்குகள் மாறி வருகின்றது. எங்களுடைய சமூக பண்பாட்டு தாக்கங்கள் வெவ்வேறு விதமாக மாற்றியமைத்து வருகின்றது. கொரோனாவுக்கு பின்னரான இந்த புதிய உலகம் இயற்கைக்கான தருணம். புதிய அரசியலும் இயற்கைக்கான அரசியலாகவே இருக்க போகின்றது. ஆகவே இந்த சூழலியத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாத கட்சிகளுடன் பயணிக்கின்றது என்கின்றதை நான் மாகாண சபையில் அமைச்சராக வந்த பொழுது நிறைய அனுபவித்திருக்கின்றேன். ஆகவே நாங்கள் ஒரு கட்சியாக செயற்பாடு உள்ளவர்களுடன் இணைந்து பயணிக்கலாமே தவிர ஐங்கரநேசனாக உதிரியாக இணைந்து பயணிப்பதற்கும் இனிமேல் நாங்கள் தயாராக இல்லை. எங்களால் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியுள்ளேன், நாங்கள் ஒரு உதிரி சுயேட்சை அல்ல. மலைக்கு முளைக்கின்ற காளான்களை போன்று தேர்தலின் போது தோன்றி மறைகின்ற காளான் சுயேட்சைகளும் அல்ல. தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நேற்றும் இருந்தது, இன்றும் இருந்தது, நாளையும் இருப்போம். பெரியோர் அமைப்பாக நாங்கள் வளர்ந்து வருவோம். எங்களுக்கு நூற்றுக்கணக்கான இணைப்பாளர்கள் இருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் சாதித்து காட்டுவோம். குறிப்பாக இந்த வடமாகாண சபையை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கு போருக்கு பின்னான சூழலிலே ஒரு வரப்பிரசாதமாக அந்த வடமாகாண சபை அமைந்திருந்தது. அதிலே ஒரு காத்திரமான ஒரு உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லி தமிழரசு மீண்டும் மலர்ந்தது என்று சொல்லி புலகாங்கிதம் அடையக்கூடிய வகையிலே அந்த சூழல் இருந்திருந்தது. ஆனால் வடமாகாண சபையிலே இந்த அமைச்சர்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள் குற்றம் இழைத்தார்களா குற்றம் இழைக்கவில்லை என்பது வேறு விடயம். ஆனால் ஒரு குற்றவாளிகளாக ஒரு பொதுமக்கள் மத்தியிலே இந்த சபையை ஒரு மலினப்படுத்தப்பட்ட ஒரு சூழலாக அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான சூழலில் மருவி விட்டதை என்று நீங்கள் எப்பொழுதாவது கவலைப்பட்டுக்கொண்டா? வடக்கு மாகாண சபையால் எங்களால் மக்களுக்கு செய்ய முடியாது என்கின்றது, நாங்கள் நினைத்தது அத்தனையும் செய்ய முடியாது என்கின்றது தெரியும். காரணம், மாகாண சபைக்கான அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டவை. ஆனால் அந்த வரையறைகளுக்குள்ளுக்குள் அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் அதற்குள்ளுக்குள் நாங்கள் செய்ய வேண்டிய ஏராளமான விடயங்கள் இருந்தன. ஆனால் அவற்றிற்கான சாத்தியங்கள் மாகாண சபையில் இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்புகளினால், நிர்வாகம் என்கிறது நான் அரசு அதிகாரிகளை சொல்லவில்லை, மாகாண சபை உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படுத்தப்படுகின்ற பிரச்சனைகளினால் அது சாத்தியமில்லாமல் போனது. முதல் ஒரு வருடம் அது சாத்தியமாகத்தான் இருந்தது, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தலைவராக, இணைத்தலைவர்கள் ஒருவராக போனாரோ அன்றிலிருந்து அவர் மீதான ஒரு ஐயம் தமிழரசு கட்சியினருக்கு ஏற்பட்டு விட்டது. இவர் தனித்த ஒரு கட்சியாக போகின்றார் என்கின்ற நினைப்பில் ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை அங்கே மேற்கொள்ள தொடங்கினார்கள். ஆகவே உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் அவைத்தலைவர்களுக்கும் இடையில் போதிய உறவாடலும் புரிந்துணர்வும் இல்லாமல் போனது இதற்கு காரணம். உண்மையில் ஆரம்பத்தில் நான் முதலமைச்சர் அவர்களிடம் தமிழ் மக்கள் பேரவை தொடர்பாக சொல்லியிருந்தேன். சார், எங்களுக்கு மக்கள் தந்த ஆணை மாகாண சபை அமைச்சர்கள், மாகாண சபை முதலமைச்சராக உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அந்த பணியை நாங்கள் செவ்வனே நிறைவேற்றுவதற்கு சில வேளை இந்த பதவி, இந்த நீங்கள் வகித்து வரக்கூடிய இணைத்தலைவர் பதவி உங்களுக்கு இடையூறாக இருக்கும். ஆகவே மாகாண சபை முடியும் வரைக்கும் நீங்கள் இந்த செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்று கூட சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அவர் தமிழ் மக்கள் பேரவையினுடைய இப்போதும் கூட இணைத்தலைவராகவே தொடர்பு கொள்கிறார். நான் ஆரம்பத்தில் தமிழ் மக்கள் பேரவையில் சில செயற்பாடுகளில் என்னை இணைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இணைத்தலைவராக நீடிக்கின்றது தொடர்பாக எனக்கு கருத்து ரீதியான முரண்பாடுகள் இருக்கின்றன. தமிழ் மக்கள் பேரவை ஒரு மக்கள் அமைப்பாக, சிவில் சொசைட்டியாக, சிவில் சமூகமாக இயங்க வேண்டும் என்கிறது தான் ஆரம்பத்தில் அதன் எதிர்பார்ப்பாக இருந்தது, மக்களுடைய விருப்பமாகவும் இருந்தது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் என்று கட்சியை, தனக்கான ஒரு கட்சியை அறிவித்தாரோ அப்பொழுதே அந்த இணைத்தலைவர் பதவியில் இருந்து இறங்கி அவர் ஏனைய கட்சிகளினுடைய தலைவர்கள் போன்று மக்கள் பேரவையில் அங்கம் வகித்திருப்பாராக இருந்தால் இன்றைக்கு இந்த தமிழ் மக்கள் பேரவை சொல்வதை கேட்பதற்கென்று சொல்லியே மக்கள் தயாராக இருந்திருப்பார்கள். எழுக தமிழ் 2வது நிகழ்ச்சிக்கு முதலாவது எழுக தமிழ் போல கூட்டம் சேராமை விட்டதற்கான காரணம், தமிழ் மக்கள் பேரவை அரசியல் சார்ந்து இயங்குகின்றது. அரசியல் இருக்கலாம், தமிழ் மக்களுக்கான தேசிய இன பிரச்சனையுடன் தேசியம் தொடர்பான அரசியல் இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சி அரசியல் சார்ந்து இயங்குகின்றதான ஒரு மனப்பதிவு, ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் அந்த தோல்விக்கான காரணமாக அமைந்தது. ஆகவே விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இணைத்தலைவர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் அந்த இடத்தில் இல்லை. அவர் நீடித்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு பிரச்சனைகளும் பின்னாலே ஏற்பட்டது.
இந்த கவலை எனக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் மக்களுக்காக இவ்வளவு செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்தோம். கடைசியில் உட்கட்சி அரசியல் காரணமாக எதுவுமே செய்ய முடியாது என்று. இன்னொன்று நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகின்றேன். ஐங்கரநேசன் ஊழல் செய்திருந்தால் அல்லது மோசடி செய்திருந்தால் அந்த நிதி தேவைக்கு பெறப்பட்டு இளவு மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்டல்லவா இருத்தல் வேண்டும். ஆகவே இந்த கணக்காய்வு அதற்காகவே மேற்கொள்ளப்பட்டு எந்த ஊழலும் மோசடியும் இடம்பெறவில்லை என்று சொல்லி தந்ததற்கு பின்னர் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வாயால் வடக்கு மாகாண சபையில் இதை நான் சமர்ப்பிக்கின்றேன் என்று செய்திருந்தால் ஐங்கரநேசன் மீது மாத்திரமல்ல, 4 அமைச்சர்கள் மீது மாத்திரமல்ல, மாகாண சபை மீது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த வடக்கு மாகாண மக்கள் மீதும் சுமத்தப்பட்ட களங்கம் துடைக்கப்பட்டிருக்கும். நான் அரசியல்வாதி. இந்த அரசியலுக்கு வருகின்ற பொழுது என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், இது ஒரு சேறு, நீ இறங்காது என்று. ஆனால் சேற்றை சுத்தப்படுத்துகின்ற பொழுது அந்த சேறு என் மீது பூசும் என்கின்றது தெரிந்துதான் நான் இந்த இடத்தில் இறங்கியிருந்தேன். ஆகவே என் மீதான குற்றச்சாட்டுகள் பற்றியோ அல்லது இந்த பிரச்சனைகள் பற்றியோ இன்றைக்கு நான் கவலைப்பட்டதில்லை. மக்கள் மன்றத்தை நான் நாடுவேன் என்று சொல்லி இருந்தேன். அந்த மக்கள் மன்றம் நிச்சயமாக எனக்கான தீர்ப்பை கொடுக்கும். என்னிடம் கேட்பார்கள், டெனிஸ்வரன் மாதிரி நீங்கள் நீதிமன்றம் போகவில்லை, போயிருக்கலாமே என்று சொல்லி. போயிருக்கலாம் தான். டெனிஸ்வரன் அவர்கள் நீதிமன்றம் போனதினால் மாகாண சபைக்கு அவருடைய சம்பளம் கவனங்களையும் மக்களுடைய வரிப்படத்தை திருப்பி அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் அவருக்கு கட்ட வேண்டி வந்தது. அவ்வாறான ஒரு செயல் எனக்கு தேவையில்லை என்று சொல்லித்தான் நான் கருதுகின்றேன். மாகாண சபையினுடைய நிர்வாகம் பாதிக்கப்படும், அமைச்சர் வாரியத்தினுடைய செயற்பாடுகள் பாதிக்கப்படும். ஆகவே நான் அதனை தவிர்ப்பதற்கு விரும்பினேனே ஒழிய மனிதர் நிச்சயமாக நான் அவரை விரும்பி இருந்த நேசித்திருந்த முதலமைச்சர் அவர்களை நான் நீதிமன்றம் போவேனாக இருந்தால் அவரையும் நீதிமன்றத்தினுடைய வாசற்படியேற வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலை வரும். ஆகவே மக்கள் மன்றம் இந்த நீதிமன்றத்தை விட எனக்கு பெரிதானதாக தெரிந்ததன் காரணமாக நான் அதனை புறக்கணித்து விட்டேன். ஆகவே எனக்கு இந்த குற்றச்சாட்டுகள் கவலை அளிக்கவில்லை. மாகாண சபையூடாக எங்களால் ஆற்றப்பட வேண்டிய எங்களுக்கென்று சொல்லி சில கனவுகள் இருந்தன. அந்த கனவுகளுடன் தான் நாங்கள் இந்த மாகாண சபைக்குள் வந்தோம். அதனை ஆற்ற முடியாமையை இட்டு எனக்கு இன்றும் கவலை இருக்கின்றது. அதனை நிச்சயமாக நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய கட்சி அதனை செயற்படுத்தும். இந்த நிலையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழீழ விடுதலை போராட்டம் இடம்பெற்ற காலப்பகுதியிலே அதை முன்னெடுத்து சென்றிருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரோடு நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்த விடயங்களிலே பல ஒரு நெருங்கி பழகக்கூடிய ஒருவராக இருந்திருக்கின்றீர்கள். இந்த நிலையில் இன்றைய நிலையிலே தமிழீழ விடுதலை போராட்டத்தை பற்றியும் விடுதலை போராட்டம் பிழை என்கின்ற மாதிரியான பல அரசியல்வாதிகளுடைய கருத்தியல்களை எப்படி பார்க்கின்றீர்கள்? எங்களுடைய தலைமுறை போராட்டத்திற்குள்ளேயே வாழ்ந்த ஒரு தலைமுறை. விடுதலை இயக்கங்களுடன் நெருங்கி பழக நிர்பந்திக்கப்பட்டோம் என்று சொல்ல மாட்டோம், விருப்பமுடன் நெருங்கி பழகினோம். எங்களுடைய உழைப்பை அதற்குள் விருப்பமுடன் நல்கினோம். என்னென்று சொல்கின்றது, தேசிய விடுதலை போராட்டம் என்கின்றது அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற இயக்கத்துக்கு மாத்திரம் உரித்தானது அல்ல, அந்த நாட்டில் அல்லது தேசத்தில் வாழுகின்ற மக்களுக்கானது. இதில் நாங்கள் மிகுந்த தெளிவாகவே இருந்தோம். மக்களும் தெளிவாகத்தான் இருந்தார்கள். தங்களுடைய காதில் மின்னுகின்ற தோட்டை கலட்டி கூட, மூக்கு மின்னிய கூட கலட்டி, சாப்பிடுவதற்கு வசதி இல்லாத குடும்பங்கள் கூட இந்த போராட்ட பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்கின்றதன் தொடர்பாக கையெழுத்திருக்கின்றார்கள். நானும் ஒரு ஆசிரியனாக, சுற்றுச்சூழலை நேசிக்கின்றவனாக, கலை இலக்கியங்களுடன் தொடர்பு பட்டவனாக பல்வேறு வகையில் இந்த போராட்டத்திற்கு என்னுடைய பங்களிப்பை நான் நல்கி இருக்கின்றேன். நாங்கள் மனமு ஏற்றுக்கொண்ட போராட்டம் தான் அந்த போராட்டம். ஆகவே இதனை நாங்கள் இன்னொருவர் குறை சொல்லுகின்ற பொழுது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு ஒருவர் இதனை இந்த ஆயுத போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வாராக இருந்தால் நிச்சயமாக அது அவர் தெரியாமல் செய்கின்றார் என்று சொல்லி நான் அதை எடுக்க மாட்டேன். அவருக்கு பின்னணியில் யாரோ இருப்பதாகவே அர்த்தம். அதாவது எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலிநீக்கம் செய்யப்பட்டு தேசிய நீக்கம் செய்யப்பட்டதோ அதற்கு பின்னராக இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் திரள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தமிழ் தேசிய உணர்வு மேலோங்க பெற்று ஒரு தேசிய விடுதலை போராட்டம் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்கின்றதற்காக மக்களையும் தேசியம் நீக்கம் செய்கின்ற பணிக்கு இங்கே சில கூலிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாகவே நான் தோன்றுகின்றேன். அவர்கள் அதனை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் ஆயுத போராட்டத்தை பிழை என்று சொல்லப்படுகின்றது. தேசிய கட்சிகள் இங்கு கூடுதலான அளவுக்கு களமிறங்கி வருகின்றன. போலி தேசிய முகமூடி அணிந்து கொண்டு அரசாங்க கட்சிகள், அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், இங்கே பிரிந்திருக்கக்கூடிய சஜித் அணியாக இருக்கலாம், மொட்டணியாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தேசிய முகமூடிகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவை எல்லாமே கூட மக்களிடம் இருக்கக்கூடிய தேசிய உணர்வை நீக்கம் செய்து
நாங்கள் இரு தேசம் ஒரு நாடு என்று சொல்லுகின்றோம். அவர்கள் இங்கே ஒரு தேசம் ஒரு நாடு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு சிங்கள பெருந்தேசியவாதத்துக்குள் தமிழ் தேசியத்தை கரைப்பதற்கு தமிழ் மக்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய இந்த தேசிய உணர்வு தடையாக இருக்கும். அதனை இல்லாமல் செய்யுங்கள் என்று சொல்லி சிலர் பணிகள் இடப்பட்டிருக்கலாம். அந்த பணிகளை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் நாங்கள் நிச்சயமாக மக்களிடம் இது தொடர்பாக எடுத்து சொல்லி இதில் இருக்கக்கூடிய அபாயங்களை எடுத்து சொல்லி அந்த பணியை நாங்கள் ஆற்றுவோம். என்னை பொறுத்தவரையில் தேசிய விடுதலை போராட்டம் பிரபாகரன் அவர்கள் தான் தமிழீழம் எடுத்து தான் ஜனாதிபதியாக அல்லது தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்றதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அல்லது தன்னுடைய காலப்பகுதியிலேயே இந்த தேசிய விடுதலை போராட்டம் முற்றுப்பெறும் என்று சொல்லியும் நினைத்திருப்பவர் அல்ல. தேசிய விடுதலை போராட்டம் அஞ்சலோட்டம் போன்றது. அவர் தன்னுடைய பாத்திரத்தை சரியாக வகித்து வந்தார். இந்த ஆயுத போராட்டம் முறியடிக்கப்பட்டதற்கு பிறகு அதனை ஜனநாயக ரீதியாக அடுத்த கட்ட போராட்டத்தை அஞ்சலோட்டம் போல கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் தேசிய விடுதலை கூட்டமைப்பை அவர் உருவாக்கியும் வைத்துவிட்டு சென்றிருந்தார். ஆனால் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் முன்னெடுக்க வேண்டிய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தாங்கள் அங்காலே அடுத்த தூரத்தை கடக்க விரும்பாமல் ஆயுத போராட்டத்திற்கு முற்பட்ட காலத்துக்கு பின்னோக்கி சென்று தந்தை செல்வாவில் இருந்து மீளவும் பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது ஒரு வரலாற்று புள்ளியான ஒரு விடயம். எங்கே நாங்கள் விழுந்திருக்கின்றோமோ விழுந்த இடத்தில் இருந்து நிமிந்து நாங்கள் எழுந்து ஓட வேண்டுமே தவிர தவழ்ந்து பின்னோக்கி சென்று மீளவும் ஓட வேண்டும் என்கின்ற நிற்கிறது முட்டாள்தனமான ஒன்று. இவர்கள் வரலாற்று தவற்றை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இழைத்திருக்கின்றார்கள். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இனப்படுகொலை நடந்தது உண்மை. பல நாடுகளும் பல மனிதோரும் அமைப்புகளும் நடந்தது இனப்படுகொலை தான் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்பி வாக்களித்த கூட்டமைப்பினருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது இனப்படுகொலை அல்ல, அதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி சர்வதேச நாடுகளில் போய் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அதனை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? இலங்கை அரசாங்கம் மிக தெளிவாக இருந்தது. இதற்கு முன்னர் இருந்த நல்லாட்சி அரசாங்கமும் போர்க்குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு விரும்பவில்லை. கால நீடிப்பை எடுத்துக் கொள்வதன் மூலம் இந்த விசாரணையை இல்லாமல் செய்வதற்காகவே விரும்பினார்கள். இந்த கால நீடிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் நம்பி அனுப்பிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கையெழுத்திட்டு அந்த கால நீடிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது புதிதாக ஆட்சிவிடம் இருக்கின்ற எவர் யுத்தத்தை முன்னெடுத்தாரோ அந்த முன்னெடுத்த ராஜபக்ஷ சகோதரர்களே மீண்டும் அமர்ந்து நாங்கள் விசாரணையை செய்ய மாட்டோம் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பிள்ளை ராஜபக்ஷ சகோதரர்கள் அல்ல, அதற்கு வழிவகுத்த கூட்டமைப்பினர் தான் அதற்கான குற்றவாளிகளாக இருக்க முடியும். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு பொது தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பல்தேசிய கட்சிகளும் தங்கள் பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு கொள்கை ரீதியான அடிப்படையில். உங்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மக்கள் மத்தியில் எப்படியான உங்களுடைய வாக்குகள் என்பதற்கு அப்பால் உங்களுடைய கருத்தியல்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள்? எங்களுடைய கொள்கைகள் என்கின்றது நாங்கள் ஒரு தனியான தேசம், நாங்கள் ஒரு தனியான தேசிய இனம், வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகம், நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள், தேசியத்துக்குள் பிரிக்க முடியாத அம்சமாக சூழலியம் என்கின்ற கோட்பாடு, இவை எங்களுடைய கொள்கைகள். இந்த கொள்கைகளினுடைய அடிப்படையில் இலங்கை தீவில் தமிழ் தேசிய இனத்துக்கான அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக போராடுவது எங்களுடைய இலக்குகளில் ஒன்று. வடக்கு கிழக்காகிய எங்களுடைய இணைந்த தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பில் சுற்றுச்சூழலை அச்சுறுத்தாத, மாசுறுத்தாத, இயற்கை வளங்களை சுரண்டாத நிலையான அபிவிருத்தியை உறுதி செய்வதன் மூலம் எங்களுடைய தாயக சூழலை பாதுகாப்போம். எங்களுடைய தாயக சூழலை பாதுகாக்கின்றோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இலங்கையின் சூழலும் அதற்குள் பாதுகாக்கப்படுகின்றது. இலங்கையின் சூழல் பாதுகாக்கப்படுகின்றது என்று சொன்னால் பூமி கோளும் பாதுகாக்கப்படுகின்றது. இவை எங்களுடைய இலக்குகள். நாங்கள் மக்களிடம் இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம். சூழல் சார்ந்து அடையாளப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு மக்களிடையே இது தொடர்பான மிகுந்த வரவேற்பும் இருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாரிய கட்சிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் சிறிய கட்சிகளுக்கோ சுயேட்சைகளுக்கோ வாக்குகள் அளிக்கின்றது வீண், வாக்குகளை சிதறடிப்பதற்காகவே அவர்கள் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று. வாக்குகளை சிதறடிப்பதற்காக சுயேட்சை குழுக்களை இறக்குவது உண்மை. என்னென்று சொன்னால் அது அந்தந்த உறவினர்கள் அந்த வேட்பாளர்களுக்கு வாக்கு போட்டால் பெருங்கட்சிகளுக்கு கிடைக்கிற வாக்குகள் இல்லாமல் போகும்ங்கிறது தான் அந்த சிதறல். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதற வேண்டும் என்று சொல்லியே விரும்புகின்றோம். கூழ் முட்டை குஞ்சு பொறிக்காது. முட்டையினுடைய கோது உடையாமல் குஞ்சும் வெளியில வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே யுத்தத்திற்கு பின்னரான எங்களுடைய இந்த அரசியல் காலப்பகுதி, கொரோனாவுக்கு பின்னரான இந்த அரசியல் காலப்பகுதி நிச்சயமாக புதிய ஒரு பரிமாணத்துடன் தான் முகழ்த்தப்பட வேண்டும். ஆனால் இந்த முகிழ்ப்பு என்கின்றது
விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான மாற்று அணியாகவும் இருக்க முடியாது. அது மாற்று அணி அல்ல. தங்களை தாங்களே அவர்கள் மாற்று என்கின்றது மாற்று அணியாக இருக்க முடியாது. எந்த வகையில் நீங்கள் கூட்டமைப்பில் இருந்து மாற்று என்கிறதை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடியவர்களும் அந்த கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களும் ஏற்கனவே பல கட்சிகளில் இருந்து இடம் மாறி அந்த சீட்டுக்கட்டுகளை சீட்டாட்டத்தில் குலைத்து போடுவது போல போடப்பட்டிருக்கின்றார்களே தவிர மாற்று அணி அல்ல. மாற்று நிச்சயமாக மக்களுடைய தெரிவாக இருக்கும். நிச்சயமாக இந்த தேர்தல் அதற்கான ஒரு பாதையை திறந்துவிடும் என்று தான் நான் சொல்லுவேனே தவிர இருக்கின்ற யாரையுமே மாற்று என்று சொல்லி மக்கள் அடையாளம் காண மாட்டார்கள் என்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இதுவரை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்தியல்கள் கட்சி சார்ந்த விடயங்கள், தேசிய சார்ந்த விடயங்கள் என்று பல விடயங்களை பேசியிருக்கக்கூடிய முன்னாள் வடமாகாண சபையினுடைய அமைச்சரும் சூழலியலாளருமாக இருக்கக்கூடிய இன்றைய தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய திருவாளர் போ ஐங்கரநேசன் அவர்களுக்கு எங்களுடைய பகலவன் தொலைக்காட்சி குழுமத்தின் வாயிலாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.